அருண், அனிதா, தியா புதிய வீடு முன் நிற்கின்றனர். வீட்டின் அழகு அவர்களை கவர்கிறது. சுற்றியுள்ள இயற்கை சூழல் அவர்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. அவர்கள் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் செல்கிறார்கள். அனிதா சமையலறையில் உணவு சமைத்து கொண்டு இருக்கிறாள். அடுப்பில் பால் காய்ச்சி கொண்டிருக்கிறது. திடீரென அடுப்பில் இருந்து தீ மூழுகிறது. சுரங்கிவிட்ட தீ சமையலறையின் மரச்சுவரில் பரவத் தொடங்குகிறது. அனிதா பயந்து கை விரித்து கொண்டு கூச்சலிக்கிறாள். அருண், அடுப்பு, தீ என்று அலறுகிறாள். அருண் ஓடிவந்து என்ன செய்வதென்று தெரியாமல் பதற்றத்துடன் பார்க்கிறான். தண்ணீர் எடுக்கும்படி அவன் விரைந்து கொண்டு இருக்கிறான். அதே நேரத்தில் அருகில் விளையாடி கொண்டிருந்த தியா திடீரென்று அமைதியாக நடந்து வந்து தீயை கவனிக்கிறாள். அவள் கண்களில் ஒரு புதுமையான ஒளி தெரிகிறது. அவள் மெதுவாக 2 கைகளையும் உயர்த்துகிறாள். வீட்டில் சிறிய காற்று அலை பாய்கிறது. தியாவின் அருகிலிருந்த கத்தரிக்கோல் தானாகவே கீழே விழுகிறது. அடுப்பிலிருந்த தீ மெதுவாக குறையத் தொடங்குகிறது. ஒளிர்ந்த சிவந்த தீயின் வண்ணம் மங்கிக் கொண்டு சில நொடிகளில் முற்றிலும் அணைந்து விடுகிறது. அருண் மற்றும் அனிதா அதிர்ச்சியடைந்து தியாவை பார்த்து கொள்கிறார்கள். அனிதாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. தியா, இது எப்படி முடிந்தது என்று அவள் தனக்கே தெரியாமல் பேசிக்கொள்கிறாள். தியா அசராமல் அம்மாவை பார்த்து ஒரு குழந்தை செய்த தூய்மையான புன்னகையுடன், அம்மா, நமக்கு எதுவும் ஆகாது என்று கூறுகிறாள். அனிதா தியாவை கட்டிக்கொள்கிறாள். அருணும் அருகில் வந்து அவளை அணைத்துக் கொள்கிறான். இருவருக்கும் புரியாமல் இருந்தாலும் தங்களது குழந்தை சாதாரண குழந்தை அல்ல என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். வீட்டில் ஒரு அமைதி நிலவுகிறது, ஆனால் அச்சத்துடன் கலந்து இருக்கிறது. தியாவின் சக்திகள் முதல் முறையாக வெளிப்பட்டதோடு அது இன்னும் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறது என்பதை யாருக்கும் தெரியாது. காளிநாத் தனது சீடர்களுடன் ஆலயத்தில் உரையாடுகிறான். அவன் தியாவின் தெய்வீக சக்தியை உணர்ந்து அவளை பிடிக்க வேண்டியதன் அவசியத்தை விளக்குகிறான். தனது சூழ்ச்சிகளை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை உருவாக்குகிறான். காளிநாத் மற்றும் அவன் சீடர்கள் இரவில் தியாவின் வீட்டிற்குள் நுழைகிறார்கள். அருண் மற்றும் அனிதா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள். தியாவை கடத்த தங்கள் கரிய சூழ்ச்சியை செயல்படுத்துகிறார்கள். திடீரென்று தியாவின் கண்கள் பிரகாசிக்கின்றன. வீட்டின் உள் சுவரில் தொங்கியிருந்த அம்மன் சிலை திடீரென ஒளி வீசுகிறது. வீட்டில் உள்ள விளக்குகள் தானாகவே எரிந்து ஒளிர்கின்றன. காளிநாத் மற்றும் அவன் சீடர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். அவர்கள் முன் தியா வானத்தில் மிதப்பதைப் போல் திகழ்கிறாள். அவளது உடல் முழுவதும் தெய்வீக ஒளிக்கதிர்கள் பரவுகின்றன. சூழ்ந்திருந்த காற்று வீசி பொங்குகிறது. அருகிலிருந்த மரங்கள் கூட அதிர்கிறன. காளிநாத் தன் மந்திரங்களை உச்சரிக்க முயற்சிக்கிறான், ஆனால் அவன் வாயிலிருந்து ஒலி வரவில்லை. அவன் உடல் வெறுங்காலி போல ஆகிவிடுகிறது. சீடர்கள் தப்பிக்க முயல்கிறார்கள், ஆனால் தெய்வீக சக்தியின் தாக்கம் அவர்களை கட்டுப்படுத்துகிறது. தியாவின் கைகளில் ஒளியுடன் கூடிய சக்தி பெருகுகிறது. அவள் முன்பாக கைகளை கூப்பிக்கொண்டு தன்னுடைய சக்தியை முழுமையாக வெளிப்படுத்துகிறாள். ஒளிக்கதிர்கள் காளிநாத் மற்றும் அவன் சீடர்களை சுற்றி எரிகின்றன. அவர்கள் வேதனை குரல் எழுப்பி தரையில் விழுகின்றனர். காளிநாத் கெஞ்சுகிறான், என்னை மன்னித்துவிடு, நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் தியா அமைதியாக அவனை நோக்கிக் கொண்டு, தீய சக்திகள் எப்போதும் அழிந்தே தீரும் என கூறுகிறாள். திடீரென்று ஒரு பெரிய ஒளிக்கதிர் காளிநாதை முற்றிலும் விழுங்குகிறது. அவன் முழுமையாக கருகி தூசியாக போய்விடுகிறான். அவனது சீடர்கள் பயத்தில் ஓடிவிடுகிறார்கள். வீட்டின் சூழல் இயல்பாக மாறுகிறது. தியாவின் கண்கள் மீண்டும் சாதாரணமாகிவிடுகின்றன. அவள் மெதுவாக தரையில் இறங்கி தூங்கிக் கொள்கிறாள். அருண் மற்றும் அனிதா எழுந்து பார்த்தால் வீட்டில் அமைதி திரும்பியிருக்கிறது. அவர்கள் ஒன்றும் புரியாமல் தியாவை அணைத்துக் கொள்கிறார்கள். அருண், அனிதா தியாவை கட்டிக்கொள்கிறார்கள். கிராம மக்கள் வந்து தியாவை பாராட்டுகிறார்கள். கிராமம் தீய சக்திகளிலிருந்து விடுபடுகிறது. தியா தனது சாதாரண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குகிறாள்.